பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கடந்த நாளை ஆசீர்வாதமாய் கடந்து வர, துக்கங்க மறைய, வேதனை நீங்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்றாலும் காத்திருங்கள். காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை ஜெயித்து கடந்து வருவோம். கிறிஸ்து எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். இது 30வது நாளை கூட இந்த மாதத்திலே கர்த்தர் காணும்படியான ஒரு பெரிய சாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் தியானித்து கடந்து வருவோம். வாழ்க்கையில் வெற்றிக்கு எந்த குறுக்கு வழியும் கிடையாது. நாம் தான் சரியான பாதையில் நடந்து வெற்றியை பற்றி கொள்ள வேண்டும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார் என்று 1 பேதுரு புஸ்தகத்திலே 20:21 இப்படியாய் சொல்லியுள்ளது. 2:21 இப்படியாய் சொல்லியுள்ளது. நாம் கஷ்டப்படுகிறோமே, மிகவும் துக்கப்பட்டு வறுமையின் வாழ்க்கையில் கடந்து வருமே என்று நினைத்து தவறான பாதையிலே சென்று தவறான செயல்களை செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து நாம் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திடுவோம். இந்த வழியிலே சென்றால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற எண்ணமெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். அப்படி குறுக்கான வழியிலே நாம் செல்லும் பொழுது உபத்திரவத்தை தான் நாம் கடைசியில் காண முடியும். ஆனால் சரியான பாதையிலே கஷ்டத்தோடும் நஷ்டத்தோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் கடந்து வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கிருபை காட்ட வல்லவராயிருக்கிறார். உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருப்பார். அதனால அவர் பட்ட பாடுகளை நாம் நினைவு கூறுவோம். நமக்கு எத்தனை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவருக்கென்று ஒரு வீடு கிடையாது. அவருக்கென்று ஒரு சுதந்திரம் கிடையாது. ஆன போதிலும் கூட கஷ்டத்தோடும் பசியோடும் பட்டினியோடும் வேதனையோடும் சரீர பலவீனங்கள் வந்தாலும் கூட இதோ தலை சாய்க்க இடமில்லை என்று நமக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படியெல்லாம் அவர் பாடுபட்டார். அப்படியெல்லாம் அவர் கடந்து வந்தார். அப்படி கடந்து வந்த இயேசு கிறிஸ்து பல பாடுகளை அனுபவித்து இதோ போர் சேவகர்களாலே அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கொதா மலையின் மேலே நடந்து செல்கிறார். இரத்தம் வெள்ளமாய் பாய்கிறது. வெள்ளம் என்றால் என்ன? அவருடைய சரீரத்தில் இருந்த ஒரு சொட்டு இரத்தமும் தண்ணீரும் இல்லாமல் எல்லாவற்றையும் வடிய வைத்தார். அதுதான் வெள்ளம். ஆற்றின் வெள்ளம் அடித்து கொண்டு போகிறது போல அவர் சரீரத்தில் இருக்கும் ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் தண்ணீரும் வடிந்து போனது. அப்படியாக இருந்தாலும் கூட தன்னை அடித்த தன்னை நிந்தித்த வேதனைப்படுத்தின மக்களை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்ன என்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்காக துக்கப்படுத்தின வேதனைப்படுத்தினவர்களுக்காக கர்த்தர் ஜெபிக்கிறார். இதுதான் கர்த்தர் நமக்கு முன்மாதிரியாய் வைத்து போன பொக்கிஷம். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு நமக்காக
பல அடிச்சூடான செயல்பாடுகளை வைத்து போயிருக்கிறார். அவைகளை தொடர்ந்து வரும்படி உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். யாரை நான் முன்குறித்தேனோ அவர்களை அழைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த பாடுகளின் மத்தியிலே கடந்து வரும் பொழுது பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவார். இந்த விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அந்த அந்த இன்பத்துக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்டக்குரிய அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க உங்களை கர்த்தர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் இளைப்பாறுதல் அடையும்படியான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வெற்றியின் பாதையை கடந்து வந்து ஜெயத்தை சுதந்தரிப்போம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.